தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணணும். இது ஒரு 2 வெங்காயம் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2.5 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ. இதுதான் மசாலா பவுடர். சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். என்ன சுகர் வேணால் எடுத்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி அதை தனியாக ஆற வச்சிடலாம். ஏன்னா நம்ம தான் அரைக்க போகிறோம். இந்த பேனில் திருப்பி கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் நிறையாவே போடணும். பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால நான் லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயும் பட்டரே ஆட் பண்ணிக்கலாம். அதில் பன்னீரும் கொடமிளகாயும் போட்டு வதக்கி விட்டுறலாம். பெல் பெப்பர், கேப்சிகம் அது போட்டு வதக்கி விட்டுறலாம். பன்னீரை நான் ஃப்ரை பண்ணல, அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலே வச்சிடலாம். குதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி அதுக்கப்புறம் நம்ம பன்னீரையும் பெல் பெப்பரையும் கூட ஃபஸ்ட்டே பட்டரில் வதக்கிட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் போட்டு வதக்கிட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு 10 மினிட் கவர் பண்ணி சிம்மர் பண்ணி பண்ணால் நம்மளோட தாபா ஸ்டைல் க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஓகே, ஸோ இதுக்கு க்ரீமும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் க்ரீம் ஆட் பண்ணாமலே இந்த டெக்ஸ்சர் வந்திருக்கு. அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி டெக்கரேஷன் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் இன்றைக்கி லன்ச். கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.